ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸ்டில் இன்னும் அண்டர் 60 தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து பெருசாக வந்து அக்ரெசிவாக வந்து ரிவர்சல்லாம் வந்து ஆகலை. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கு என்னென்னா இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஒரு கரெக்ஷன் எடுத்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ டாமினன்ஸ் வந்து பீக்கில் போயிட்டா அப்படின்னா இல்லை. ஸோ டாமினன்ஸ் வந்து ஸ்டில் வீக்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னும் 60க்கு கீழே இந்த வீக் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ கரண்ட்லி ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் மோடில் வந்து லைட்டாக வந்து அப் ஆகிட்டு இருக்குது ஸ்டில். ஆனால் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸ்ட்ராங் சப்போர்ட் 60 வந்து பிரேக் அவுட் பண்ணி பாட்டமில் தான் நின்றுட்டுருக்கு. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எத்தீரியம். ஏன்னா நம்ம ஆல்ட் காயின் ட்ரேடர்ஸ் தான் எல்லாருமே வந்து எத்தீரியத்தை வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ எத்தீரியம் வந்து நான் வந்து போன வீக் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து கிளியராக வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நிற்கிது, ஒரு ஷேக் அவுட் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் அதான் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் போய் ஒரு டவுன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் யூஸ்வலாகவே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பயங்கரமான ஒரு செல் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இனி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை வந்து அக்ரெசிவாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 90 டிகிரியில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இனி அகெயின் வந்து கரெக்ஷன் எடுத்து போகலாம். இதான் வந்து வியூ. இருந்தாலும் நான் வந்து இங்கே கீழேயும் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் சோன் ஏரியா. சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $4100. ஸோ இந்த ஏரியா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. அந்த ஏரியா வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் டச் பண்ணி ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டீப் கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $3700 வரைக்கும் கூட டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? 3800லேருந்து 3700. ஸோ 3700ன்னு அவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த 400 பாயிண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். 3700லேருந்து 4100 வரைக்கும் ஒரு பை சோனாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இது வந்து அரௌண்ட் சரியா அந்த லெவல். ஸோ இந்த 400 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து எத்தீரியம் வந்து கிளியர் புல்லிஷ் தான். ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு இருக்குது. சரியா? லைட்டாக நம்ம ரொம்ப டீப் கரெக்ஷன்னா இங்கே வரைக்கும் வரும். இல்லைன்னா நல்லா அக்ரெசிவாக ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்துட்டுனா இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போயிடும். ஸோ ஓவரால் வந்து கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது மார்க்கெட். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அப் ஆகும். 2 நியூஸ் வந்து மார்க்கெட்டில் ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து உக்ரைன் வார் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகிறதா போயிட்டு நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்து குறையும்னு சொல்லி நிறைய அனலைஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு 2 or 3 டைம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நியூஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து கிரிப்டோவில் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும். அது முக்கியமாக செப்டம்பர் அக்டோபர் மந்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்த் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETF. ஸோ அப்ளை பண்ணுற நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ETF அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட ஃபைனல் டேட் எல்லாமே அக்டோபர் மந்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்டோபர் மந்த் ETFலாம் அப்ரூவ் ஆக போகுதுன்னா என்ன பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மந்த் கடைசிலேயே மார்க்கெட்லாம் வந்து நல்லா அப்பாக தொடங்கும். அக்டோபர்லலாம் நல்லா பீக்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கரண்ட்டாக வந்து அதனால் வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் கண்டிஷனில் தான் இருக்குது. அக்குமுலேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க வேல்ஸ். முக்கியமாக எத்தீரியம்லாம் வந்து இன்ஸ்டியூஷன்லாம் வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பீப்புள்ஸ்லாம் யாரும் வந்து வாங்கலைன்னா கூட இந்த கரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பிட்காயின் ஆல்சோ வந்து ஒரு கரெக்ஷன் மோடில் தான் இருந்துகிட்ருக்கு. டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி போனது அக்ரெசிவாக வந்து போகலை. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ எங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் எடுத்து திரும்ப வந்து போகும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த லிக்விடிட்டி வந்து எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகலாம்.
அரௌண்ட் 1,12,000 கீழே வந்துக்கிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து வித்தின் 1 or 2 டேஸ்லேயே நமக்கு வந்து கிளியரான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அட்லீஸ்ட் டே கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் வைக்குது அப்படின்னா பை சைடுக்கான மூவ்மெண்ட் வந்து வரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ட்ரேட்லாம் பண்ணுறவங்க பை சைடுக்கு வந்து போகலாம். ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து கரண்டாக பேரிஷ் தான், ஆனால் இது வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, கரெக்ஷனில் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டிலாம் வந்து ஹன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணால் போதும், பயப்பட ஒன்றும் தேவையில்லை. அதேமாதிரி புதுசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அவரேஜ் பண்ணுறதுக்கு மணி இருந்து டாலர் இருந்துன்னா பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் வேறு விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.